ஹாய். வாங்க வாங்க போலாம். சோக்கு போ. அதாவது நான் சோன்னு சொல்றேன், ஆனா அந்த சோவோட ஸ்பெல்லிங்கை மட்டும் நீங்க இன்னைக்கு மெட்ரோல இருந்தவங்களுக்கு நான் காமிச்சு தரேன். சோவோட ஸ்பெல்லிங்கை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ எந்த அளவுக்கு ஃப்ரெஞ்சோட ப்ரொனவுன்சியேஷன் இருக்கு மட்டும் பாருங்க. வாங்க நான் இங்க காமிச்சுட்டேன். அங்க தெரியுதுங்களா, என்னுடைய யூடியூபர் ஓடிட்டு இருக்கான். வேற ஒன்றும் கிடையாது. யாரா அவன் வண்டியை கொண்டு வச்சிருக்கு, தள்ளி போடா. அடப்போடா அங்கிட்டு. கண்டென்ட் கொடுத்தாலும் எனக்குன்னு ஒரு கண்டென்ட் வர மாட்டேங்குது. வந்துட்டான். ஓடி போலாம். பாத்தீங்களா எதுக்கு தெரியுமா? சோடா பொட்டி கண்ணாடியை மறந்துடுச்சு. அதெல்லாம் போயிட்டு இருக்கு. போயிட்டு வரட்டும். நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டினியூ பண்றான். இதுல தெரியாது. நம்ம இல்ல சோட ஸ்பெல்லிங் தானே பார்க்கணும். பார்க் தி சோல பார்க்கலாம். அங்கே இருக்கு. அதான் இதுல இருந்துச்சுன்னா காமிக்கணும். அதான் இந்த ஸ்டாப். இதுக்கு அடுத்து நம்ம இது பஸ் இன்னொரு பஸ் இருக்கு. அது போகாதா? ரொம்ப தூரம் நடக்கும். இல்ல ஒரே தூரம். இதுவும் கிராக் பெர்னிகிட்ட தான் போய் நிற்கும். டிக்கெட் யாரு உங்க கம்பெனியா கொடுக்கும்? நாங்க சொந்த காசு தானே போட்டுக்கிறோம். உங்க கம்பெனி மாசம் மாசம் நவிகோ ரீசார்ஜ் பண்ணும் போது எங்களுக்கு RLP எல்லாம் வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது? ஃபர்ஸ்ட் வேலை நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? கேமராமேனை மாத்துறோம். அடுத்த மாசம் கட் பண்ணிடுவேன். கண்டென்ட்டுக்கு போங்க. ஹாய் சொல்லு. யாருக்கு? நம்ம ஆடியன்ஸுக்கு. கட் பண்ணிட்டியாப்பா? இல்ல ஆடியன்ஸே அவங்கதான்பா. நீ தனியா போய் ஒழுங்கா எடுப்பியா? சாட் பண்ணி வாங்க. போயிட்டு போர்ட்டுக்குள்ள அடக்க ஒடுக்குமா இடம் கிடைச்சோன்னே உட்காந்து சாட் பண்ண கூடாது. சரி, சாட் பண்ணா ஆள் இல்லாம நைட்டு 2 மணி வரைக்கும் நேற்று என்ன பண்ண? நைட்டு நாங்க தூங்கல, சாப்பிட்டு தூங்குறதுக்கு நாங்க லேட்டா. நாங்க தான் பேசிட்டு இருந்தோம். நீங்க தான் பேசுனீங்க. நைட்டு 3 மணி வரைக்கும் உங்களுக்கு என்னவா பேச்சு? அப்புறம் நான் குக்கு மாதிரி பார்த்துட்டேன். என்னையா எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே கமெண்ட்ல கிடைக்கிறது. அவன் சாட் பண்ணியிருந்தான்னா எந்த ஆளுகிட்ட சாட் பண்ணியிருந்தான்னு பாக்குற எல்லா பொண்ணுங்களும் கேட்கும். அவன் எல்லா பொண்ணுங்களும் ஷேர் பண்ணி வச்சுக்கிறான். நேத்து நைட் நான் பேசலையேன்னு எல்லாம் வந்து கேட்பாங்க. அப்ப மாட்டிப்பான். அதுக்காக அவன் உன் பேரை சொல்றான். இப்படி பண்றதுக்கு பிரேக்கப் ஆகும் அப்படின்னு பாத்துட்டு 4-5 இருக்கும்போது 2 பிரேக்கப் எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஏன்னா பிரான்ஸ்ல ஒண்ணு, ஊர்ல ஒண்ணு, பிலிப்பைன்ஸ் இப்படி இல்லன்னா இல்லங்கிறது. இன்னொரு ஆளை வேற ஸ்டூடெண்ட் விசால வர வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிறான்ல. ஆமா, அந்த பிரான்ஸ்ல போய் பிரெஞ்சு படிக்க சொல்லி ஒரு பொண்ணை இது பண்ணி. பொண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ எடிட் பண்ணி தந்தால ஒருத்தன். அந்த பொண்ணுதான். பையன்லாம் இல்ல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது யோசிச்சுட்டு இறங்கி போவோம். பாத்துட்டே இருக்கியா? நான் அங்க போய் உட்காந்துட்டு வா. ப்ரோ இங்க என்ன பண்றீங்க? ப்ரோ இங்கதான் பார்த்த சார், இங்கதான் நான் வந்திருக்கேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல இதுதான் ஞாபகம் வச்சிருக்கேன். நம்ம அந்த செடியெல்லாம் படத்து விடுவாங்க தெரியுமா? அது இந்த கேட்ல வச்சிருக்காங்க. அங்க உண்மையிலே பார்க்க செமையா இருக்கு. இது வந்து நீங்க சொன்ன மாதிரியே ராஜாக்கள் காலத்து கேட்டுதான். இது வந்து ஒரு கோட்டை. அந்த கோட்டையை சுத்தி இருக்கக்கூடிய பார்க்கு, சின்ன இப்பெல்லாம் பாண்டு அதெல்லாம் இருக்குது. அதுல வந்து ஏதோ போட்டிங் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. டூரிஸ்ட் பர்பஸ்க்காக. ஆனா உங்க வந்து செமையா இருக்கு. இந்த கட் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா அந்த ராஜாவோட கோட்டையெல்லாம் இவங்க வந்து நல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்தி இருக்கிறாங்க. அது எதுக்குன்னா இவங்க வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ரெவன்யூ பார்ப்பாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட்
அண்ட் இவங்களோட இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா மரங்கள் செடிகள் அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஃபுல் பாரிஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா மலையில தான் இருக்கு. எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு போக போக இருக்கு. அண்ட் இந்த கோட்டையோட வரலாறு நம்ம வந்து பின்னாடி சொல்றேன். நான் நல்லா இப்போ நம்ம போகிறது வந்து போட்டிங் பாத்தீங்கன்னா மரம்லாம் உண்மையிலே செம்மையா இருக்கு. அந்த ஒரு கிளைமேட் எப்படின்னா இங்க ஒரு வெயில் பெய்யுது, ஆனா அந்த ஒரு சில் கிளைமேட் அந்த ஒரு சில் கிளைமேட்டா சூப்பரா இருக்கு. அந்த ஒரு ஃபீல் சூப்பரா இருக்கு. அதாவது போட்டோ ஸ்பாட்டுக்கெல்லாம் செம்மையா இருக்கும் போட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம். மரங்களோட அலைன்மெண்ட், அப்புறம் அந்த சென்டர்ல பாண்ட் இருக்கு. அந்த அப்படியே அந்த இங்க இருந்து அந்த அழகை ரசிக்கலாம். பாரு அலைன்மெண்ட் எவ்வளவு அழகா இருக்கு. சிலு சிலுவென்று பூங்காற்று மூங்கிலில் மோத வாசனை பாட்டொன்று கேட்க. ஓகே, அதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா போட்டிங் அதோ தெரியுது, அதை கொஞ்சம் அப்படியே க்ளோஸ் வைங்க. போகிறோம், டிக்கெட் எடுக்கிறோம். இன்னைக்கு வந்து போட்டிங் கடைசியா துடுப்பு போட்டு எப்போ தெரியுமா? ஊர்ல ஊட்டியில இருக்கும்போது. நீ துடுப்பு போட்டியா இல்ல? டிக்கெட் கவுண்டர்ல வந்து டிக்கெட்டர்ஸ்லாம் பாத்தீங்களா? டீடைல்ஸ்லாம் பாத்தீங்களா? இல்ல பாக்கல. அங்க போயிட்டு கேட்டுக்கலாம். அதை தாண்ட மணி இதை பாடுற என்னடா இது? அப்படியே மலாக் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே கேமரா கொஞ்சம் அந்த பக்கம் திருப்பினீங்கன்னா நம்ம ஊர்ல சிற்பங்களை தான் செதுக்கி பார்த்துருப்பீங்க. மரத்தையே அப்படி செதுக்கி வச்சிருக்கிறானுங்க. இங்க இருந்த அலைன்மெண்ட் தான்டா எனக்கு அடிக்கவே முடியாது. ரொம்ப பார்க்க ஆழமா இருக்குல்ல? இறங்கி ஆழம் பாக்குறீங்களா? இந்த கேமரா இடுப்பு உயரம் தான் இருக்கும். அதெல்லாம் துடுப்பாச்சு ஆமா மூடி இருக்கு.